தமிழ்நாட்டு மக்களே, குறிப்பா சென்னை மக்களே உஷார். ஏன்னா கொம்பை இறங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நவோனியா திருட்டு கும்பல் சென்னையில இறங்கிட்டாங்க. இந்த நவோனியா திருட்டு கும்பல் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க எல்லாம் தொழில்முறை திருடர்கள். இவங்க எல்லாம் திருடுறதையே பொழப்பா வச்சிருக்கவங்க. ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான மாநிலத்தில இருந்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாநிலத்துல ஒரு பெரிய சிட்டியை தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது சென்னை மாதிரி உதாரணத்துக்கு அங்க மக்கள் கூடுற இடம் இருக்குல்ல, அதாவது ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், சென்னைன்னு பாத்துக்கிட்டோம்னா பீச், இந்த மாதிரியான இடத்துல இறங்கி மொபைல் போன்ஸ் எல்லாம் குறி வச்சு திருடிடுவாங்க. இவங்க கிட்ட உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ரயில்வே போலீஸா இருக்கட்டும், தமிழ்நாடு ரயில்வே போலீஸா இருக்கட்டும், தமிழ்நாடு போலீஸா இருக்கட்டும், எல்லாருமே மக்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நவோனியா திருட்டு கும்பல் இறங்கியிருக்காங்க அப்படி. இந்த மாதிரி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நவோனியா கும்பலை சேர்ந்த 4 பேரை போலீசார் இதுவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க தொழில்முறை திருடர்கள்ல இவங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அதாவது இந்த நவோனியா கும்பல் மாதிரி கும்பல்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த மாதிரி நார்த் சைட்ல இருந்து, இந்தியாவோட நார்த் மட்டும் இல்ல ஈஸ்ட் பகுதியில இருந்தும் நிறைய திருட்டு கும்பல் இருக்காங்க. இவங்களோட டெம்ப்ளேட் எல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நகரத்துக்கு வருவாங்க, ஒரு வாரம் டேரா போடுவாங்க, எவ்வளவு திருட முடியுமோ திருடிட்டு முடிஞ்ச அளவு வேகமா அடுத்த நகரத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருவாங்க. இந்த சென்னையில இறங்கின நவோனியா கேங்ல 4 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம். 4 பேரை கைது பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் சில பேர் இருக்கக்கூடும். கொஞ்சம் மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத அவங்க எச்சரிக்கை வெளியிட்டு இருக்காங்க. சென்னை மக்களே உஷார். நீங்க வெளியே தெருவு போகும்போது உங்களோட பர்ஸ், மொபைல் போன் எல்லாம் ரொம்ப பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. முக்கியமா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டுல என்ன பாட்டிலே சிக்னலா? என் பாசஞ்சரை நான் தான் காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா?